நான் உங்கள் வித்யாச்சு. இப்போ நம்ம வந்து விஷாரத் பூர்வாத் பேப்பர் 1 February 2026 வரக்கூடிய மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து நம்ம 5th மெயின் கினி 3 पर टिप्पणियाँ लिखिए. இதில் வந்து ஏதாவது 3 எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 15. இதில் நம்ம இப்போ சிஆர்ஆம் பார்க்கலாம். उपन्यास सम्राट मुंशी प्रेमचंद का अत्युत्तम उपन्यास है निर्मला. फेमस आना राइटिंग प्रेमचंदोडது निर्मला. सामाजिक यथार्थता, स्वार्थता, अनमेल, विवाह तथा दहेज प्रथा की क्रूरता पर प्रकाश डालने वाला यह उपन्यास मुंशी प्रेमचंद का अनुपम उपन्यास है. इसका महत्वपूर्ण पात्र है सियाराम. யதார்த்தமானது, அப்புறமா அன்மேல், பொருத்தமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பற்றி சொல்கிறாங்க. வரதட்சணைனால இந்த வயசானவங்கள கட்டிக்க வேண்டியதாக ஆச்சு. சியாராம் தோத்தாராம் கா சப்சே சோட்டா தத்தா பிரிய புத்திர. சியாராம் தோத்தாராமோட சின்ன பையன். வஹா குணி, நல்லவனாக இருந்தான். சுந்தர் ரூப பார்க்க அழகாக இருந்தான். உன்னதம் குணம் சே வஹா பியாரா புத்திரத்தை, எல்லா குணங்களையும் அவன் வந்து பாசமான பையனாக இருந்தான். உஸ்கா செஹரா ஹசி சே பரா ரஹா தா, எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பான். பச்பன் கா ही रूप बनकर वह पाठकों के मन में अपने लिए एक अलग स्थान पाता है. बचपन का ही रूप, சின்ன வயசுல இருந்த அழக இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. वह मासूम है, சின்ன குழந்தைத்தனமாக இருக்கான். मन में कोई विकार को स्थान नहीं देता, எந்த ஒரு மனசில் எந்த ஒரு கெட்டதுக்கும் இடம் கொடுக்க மாட்டான். सब प्रकार से सराहनीय है. गुणी होने के साथ साथ वह भावुक है, பாசமாகவும் இருக்கும். அப்புறமா नेक्स्ट निर्मला जब विमाता बनकर आती है. विमाता उन्नर अम्मावा कल्याण பண்ணிட்டு வரும்போது तब वह ரெண்டாவது தரமாக கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது तब वह सबसे प्यार करती है, எல்லாரையும் பாசமாக பார்க்குறா. वात्सल्य भरी माँ के रूप में व्यवहार करती है, अम्मा பாசத்தை காட்டுறா. मामसराम जियाराम तथा सियाराम से बहुत प्यार करती है. मामसराम जियाराम அப்புறமா சியாராம் கிட்ட பாசமாக பார்க்குறா. लेकिन जियाराम से गहनों की चोरी हो जाने पर उसका मन बदल जाता है. जियाराम வந்து வலையில் நகையை திருடின பிறகு அவளோட மனசில் இருந்த எண்ணம் மாறிடுது. வஹா கோடி கோடி கோ பச்சானா சாத்தி है, ஒரு நாணயத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான். अपने इस प्रयास में वह सियाराम को बहुत सताती है. இந்த ஒரு முயற்சியில் சியாராமை வந்து ரொம்ப தவிக்க வைக்கிறா. உசே பார் பார் பாஜார் बेचती है, அப்பப்போ அடிக்கடிக்கு மார்க்கெட்டுக்கு அனுப்புவான். உசே சதாத்தே ஹே और दुखी बनाती है, அவனை வந்து தவிக்க வைக்கிறா, அப்புறமா துக்கம் அடைய வைக்கிறா. छोटा पुत्र और बालक होने पर भी सियाराम में स्वाभिमान की मात्रा बड़ी पड़ी है. சின்ன பையனாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் வந்து स्वाभिमान செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறான். बार बार बाजार बेच जाने पर वहाँ तंग आ जाता. அடிக்கடிக்கு மார்க்கெட் அனுப்புறதுனால அவன் கடைக்கு போகவே விரும்ப மாட்டான். उसे यह काम पसंद नहीं है, இந்த வேலை அவனுக்கு பிடிக்கல. बार बार बाजार जाने से उसका समय नष्ट होता है. அடிக்கடிக்கு கடைக்கு போகிற தொட்டு அவன் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறான். वह पढ़ाई में ध्यान नहीं पा रहा था, படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வராமல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. लेन देन मोल तोल तथा चीज़ों को बार बार बदलने में जो गलीन होती है उसे वह सहा नहीं पाता. கொடுக்கறது வாங்குறது, லேன் தேன், மோல் தோல், எடப்போ இது விலையை வந்து குறைச்சி அதிகமாக கேட்குறது, குறைச்சி கேட்குறது, இதெல்லாம் வந்து அடிக்கடிக்கு போய் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல. கடைக்கு போய் अपने पिता के व्यवहार से भी वह दुखी होता है, அவங்க அப்பா நடந்துக்கூடியதுல துக்கமாக இருக்கிறான். जियाराम उसे मारता है.
ஜியாராம் வந்து அவனை அடிக்கிறான். பித்தாஜி உசே மிட்டாய் கா மோக திக்காத்தே ஹே, ஸ்வீட்டை காட்டி மயக்கி வைக்கிறாரு. மார்க் और मिठाई की तुलना करके वह मिठाई त्यागने का निश्चय करता है. சண்டையும் ஸ்வீட்டு கொடுத்து ஏமாத்த நினச்சாங்க. அவன் வந்து ஸ்வீட்டே வேண்டான்னு சொல்லி சொல்கிறான். अपने पिताजी के व्यवहार से बलमन दुखित होता है. बालमन சின்ன பையனோட மனசு வந்து दुखमावुது. उसे मालूम नहीं हो रहा था कि पिता क्यों निर्मला के व्यवहार को नहीं रोकते. निर्मलाவோட இந்த செயலை வந்து ஏன் நிப்பாட்ட மாட்டேறாங்க. उसके व्यवहार से पाठकों का मन पिघल जाता है. ஆக்சுவலி 3 எழுதணும் சாராம்ஷு. இல்லை இது வரைக்கும் படித்தாலே போதும், இல்லை இது முன்னாடி இருக்கிற பேராவோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான். நான் புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ வரைக்கும் படித்தேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் தருவீங்க. தேங்க்யூ.